இருக்காது. இந்த மாதிரி சர்ஃபேஸ் வந்து அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கணும், எந்த கேப்பும் இருக்கக்கூடாது, கரெக்டாக ஃபில்லாக இருக்கணும். பால்ஸ் அதிகமாக இருக்கும்போது பால்ஸ் கண்டிப்பாக ஒரு பால்ஸ் எடுத்துருங்க. கரெக்டாக அந்த சர்ஃபேஸில் வந்து உட்கார முடியாமல் மேலே பிதுங்கிட்டு வந்துடும், அதனால் அந்த பால்ஸ் கண்டிப்பாக எடுத்தாகணும். இப்போ இதில் பாட்டம் கப்லேயுமே நம்ம அதே மாதிரி பால்ஸ் அப்ளை பண்ணலாம். ஒரு பால்ஸாக வச்சு நாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாங்க. இதுலேயும் பால்ஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு சர்ஃபேஸ் மேலே இருக்கிற மாதிரியே செக் பண்ணுங்கள், ஏதாவது கேப் இருக்கா அப்படிங்கிறது. கேப் வந்து மேலே கீழேன்னெல்லாம் எந்த வேரியேஷன் இல்லைங்க. எந்த பக்கம் கேப் இருந்தாலும் நமக்கு அந்த பக்கம் பால்ஸ் கண்டிப்பாக கீழே விழுக தான் பார்க்கும். கீழே விழுந்துச்சுன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக எகைன் ப்ராப்ளம் வரும். அதுக்காக தான் சொல்கிறது, வைக்கும்போது கேர்ஃபுல்லாக வைங்க. கீழே இதே மாதிரி நான் வச்சுட்டேன். இப்போ அசம்பிள் பண்ணிக்கலாம். ஃபோர்க் ஸ்டெம்மை வந்து மேலே ஏற்றும்போது பால்ஸில் படாமல் ஏற்றணுங்க. பால்ஸில் பட்டு பால்ஸ் வந்து வெளியே எடுத்து பிச்சுட்டு வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. எகைன் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து சுத்தமாக க்ளீன் பண்ணி போட்டு பால்ஸ் அசம்பிள் பண்ணணும். அதனால் ஸ்டெம்மை அசம்பிள் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணணும். கீழே ஒருத்தர் அப்படியே மேலே தூக்கி பிடிச்சிட்டு மேலே ஒருத்தர் அப்படியே ஸ்டெம் போல்ட்டை வந்து நட்டை வந்து போடணும். ஓகேங்களா? கரெக்டாக எடுத்துகிட்டு மேலே போட்டிங்களா? இப்போ வந்து நான் அந்த ஸ்டெம் நட்டை வந்து போட்டுக்கிறேன். நெட்டை போட்டு ஃபுல் டைட் பண்ணிங்களேன். மரம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், ஒரு 2 நிமிஷம் டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி சுற்றும்போது பால்ஸ் வந்து போகாமல் பார்த்துக்குங்க, கலைஞ்சி போகாமல் பார்த்துக்குங்க. பால்ஸை பக்கமாக வரும்போது ஸ்லோவாக டைட் பண்ணுங்கள். ஸ்லோவாக டைட் பண்ணி ஃபுல் டைட் வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஸ்டெம்மு நிற்கும். நம்ம கீழே கையில் விட்டாலும் ஸ்டெம்மு வந்து அப்படியே இந்த நெட்டு டைட்டில் தான் அந்த ஸ்டெம்மே இருக்குது. ஓகேங்களா? இந்த 32 mm நெட்டு இதை வந்து நம்ம அப்படியே ஸ்பேனர் போட்டு டைட் பண்ணிக்கலாம். ரிங்ஸ் யூஸ் பண்ணி டைட் பண்ணுங்கள். ஃபுல்லாக ஃபுல் டைட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கூட நார்மலாக ஹேண்டில் செக் பார்த்துட்டு நம்ம வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் 2 வாசர் போடணும். 2 வாசர் மறக்கக்கூடாது, 2 வாசர் போடணும். ஏன் அப்படின்னா கேப் வேரியேஷனுக்கு அந்த மேலே இருக்கிற டாப் பிளேட்டுக்கும் கீழே இருக்கிற அந்த நட்டுக்கும் கொஞ்சமாக கேப் இருக்கணும். அதுக்காக அந்த 2 வாசர் கேப் இருந்தால் போதும். 2 வாஷர் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலே வந்து அப்படியே ஹேண்டில் பாரை அசம்பிள் பண்ணிக்கலாம். ஹேண்டில் பாரை கரெக்டாக அந்த லெக்கில் உட்காருவீங்க. மேலே 2 நட்டு இருக்குது பாருங்களா, போல்ட்டு, அந்த போல்ட்லேயே அசம்பிள் பண்ணி கீழே 32 mm அந்த ஸ்டெம்லேயே அசம்பிள் ஆகணும். மேலே வந்து ஒரு வாஷர் போடணுங்க. அந்த ஒரு வாஷர் வந்து ஸ்லோ பார்ட்டாக இருக்கும், இன்சைட் ஸ்லோப்பாக, இன்னடையாக வந்து ஸ்லோ பார்ட்டாக இருக்கும். போட்டு 32 mm நட்டை போட்டு டைட் பண்ணிக்கலாம். இது லைட்டாக டைட் பண்ணுங்கள். ஹேண்டில் பார் அட்ஜஸ்ட் பண்ணும்போது கூட நம்ம ஃபுல் டைட் பண்ணிக்கலாம். 32 mm மரம் போகாமல் டைட் பண்ணுங்கள். மரம் எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் போகாதுன்னு வச்சுக்கங்களேன். நீங்கள் கிராஸாக போட்டு ஏற்றினீங்கன்னா தான் போகும், நேராக போட்டு ஏற்றினீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுக்கு வாஷர் போடணுங்க. வாஷர் போட்டால் அந்த 14 mm நட்டை போட்டு டைட் பண்ணிக்கலாம். இது டைட் பண்ணுறது கடைசியாக டைட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா ஸ்டெம்மை வந்து கீழே அமுத்தி தான் டைட் பண்ணணும். இப்போதைக்கு கையில் டைட் ஆகிற அளவு மட்டும் வைங்க. அதுக்கப்புறம் அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற நட்டையும் போட்டுக்கலாம் வாஷர் போட்டு. இப்போ எதுவுமே டைட் பண்ணக்கூடாதுங்க, கீழே அமுத்தி பிடிச்சி தான் டைட் பண்ணணும். ஃபோர்க்கை வந்து ஃப்ரண்ட்டு சஸ்பென்ஷன் வந்து அமுத்தி பிடிச்சி தான் டைட் பண்ணணும். 14 mm ஸ்பேனர் போட்டு டைட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. தென் ஒரு சைடு ஆப்போசிட் வந்து ஃபுல்லாக டைட் பண்ணிக்கங்க. டைட் பண்ணும்போது மரம் போகாமல், த்ரெட்டு டேமேஜ் ஆகாமல் டைட் பண்ணணும். ஓவர் டைட் பண்ணாலும் கண்டிப்பாக மரம் போயிடும், டேமேஜ் ஆகிரும். அதுக்கப்புறம் புது ஸ்டெம் வந்து மாற்றுற மாதிரி இருக்கும். அதனால் கேர்ஃபுல்லாக டைட் பண்ணிங்க. ரிங்ஸ் போட்டு டைட் பண்ணக்கூடாது. நார்மல் வந்து ஃபுல் டைட் இருந்தால் போதும். ஆப்போசிட் கீழே வந்து ஃப்ரண்ட்டு ஃபோர்க் சஸ்பென்ஷன் வந்து கம்ப்ரஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து இதை வந்து டைட் பண்ணி ஆகணும். இதுக்கப்புறம் நம்ம வந்து மக்கேடை அசம்பிள் பண்ணிக்கலாம். மக்கேட் அசம்பிள் பண்ணும்போது 2 ஸ்டெம்முக்கு வந்து கேப் வேரியேஷன் செக் பண்ணுங்க. கேப் வந்து ஒரு சைடு வந்து அதிகமாக இருக்கும், ஒரு சைடு வந்து கம்மியாக இருக்கும். அதனால் சென்டர் பண்ணிட்டு தான் நம்ம வந்து போல்ட் நட்டு போட்டு அசம்பிள் பண்ணிக்கலாம்.
10 சைஸ் இதுக்கு அந்த உள்ள இன்னர் சைடு வந்து வாஷர் போடணும். வாஷர் ஏன் போடணும் அப்படின்னா நெட்டு வந்து டைட் பண்ணும்போது பிதுங்கிட்டு வந்துடும். சில டைம்லாம் மக்கையில் இருக்கிற இது பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ கெட்டியாக இருக்காதுன்னு வச்சுங்களேன். போட்டு டைட் பண்ண மக்கையில் வந்து டேமேஜ் ஆகி அப்படியே நட்டு வந்து நட்டுக்கும் மக்கை எடுக்கிற ஹோல்ஸ் இந்த பேட்டுக்கும் உள்ளே பிச்சுட்டு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம வாஷர் போடணும். எப்போவுமே நெட்டு சைடு வாஷர் போட்டு தான் மாட்டுவோம். ஆப்போசிட் சைடு நம்ம போட்டுக்கலாம். ஸ்க்ரூ அண்ட் போல்ட்டு, ஸ்க்ரூ அண்ட் நெட். ஓகேங்களா? ஸ்க்ரூ அண்ட் நட்டை வந்து போட்டு சென்டர் பண்ணி தான் நம்ம டைட் பண்ணோம். சென்டர் பண்ணிட்டு 10 mm ஸ்பேனர் யூஸ் பண்ணி ரிங்ஸ் போட்டு கூட டைட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக டைட் பண்ணுங்கள். டைட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ வீல் அசம்பிள் பண்ணிக்கலாம். பிரேக் ஷூ ஹப்பை எடுத்துகிட்டு வீலை வந்து அப்படியே போட்டு நான் வீலை அசம்பிள் பண்ணிக்கிறேன். பிரேக் ஷூ வந்து க்ளீன் பண்ணிங்க. எம்எஸ் ஷீட் இருந்தால் க்ளீன் பண்ணிங்க. அந்த பிரேக் ஷூக்கு ஒரு ஹப்பு அதெல்லாமே எம்எஸ் ஷீட் இருந்தால் போட்டு ரஃப் பண்ணிங்க. சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத்தாக இருந்தால் பிரேக் பிடிக்காது. ஆனால் சர்ஃபேஸ் வந்து ரஃப்டு கண்டிஷனுக்கு மாற்றணும். அதனால் எம்எஸ் ஷீட் யூஸ் பண்ணி அந்த ஹப்பை வந்து க்ளீன் பண்ணிக்கங்க. இதில் க்ளீன் பண்ணிட்டாங்க நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்க மாட்டேன். நீங்கள் அதையும் பண்ணிடுங்க. ஏன் கழட்டிட்டோம்ல அதையும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அசம்பிள் பண்ணிக்கலாம். அந்த பக்கம் வந்து நம்ம ஸ்பீடோமீட்ரு ஹப் இருக்குங்க. அந்த ஹப்பை வைக்க மறந்துடாதீங்க. அந்த சைடு நான் கை வச்சு மறைச்சிட்டேன். ஆக்சுவலாக காட்டில் கை வச்சு மறைச்சிருக்கேன் வீல் பிடிச்சிருக்கனால. இந்த பக்கம் பிரேக் ஷூ வந்து அந்த கைடு வேலை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். ஸ்டெம்மில் ஒரு கைடு இருக்குங்க. அந்த கைடு வேலை பிரேக் ஷூ ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த பக்கம் அந்த ஸ்பீடோமீட்ரு ஹப்பை போட்டு இந்த பக்கம் வாஷர் போடணும். நெட்டு சைடு எப்போவுமே வாஷர் போடணும். ஓகே, இந்த பக்கம் 2 சைடு வாஷர் போடணும். வாஷர் போட்டு 18 19 ரிங்ஸ் போட்டு டைட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து 19 mm நட்டு தான் போட்டிருக்காங்க. அதனால் 19 mm நட்டு போட்டு டைட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக டைட் பண்ணிங்க. இது வீல் விஷயம், உயிர் விஷயம். பேசிட்டு மறந்துடாதீங்க. அப்புறம் வண்டி எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சிங்கன்னா வீல் கழண்டு போச்சுன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஆக்சிடெண்ட்டாக இருக்குது நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி வாய்ப்பு கொடுக்காதீங்க. வீல் நட்டெல்லாம் ஃபுல்லாக டைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எந்த விஷயமா இருந்தாலும் பண்ணுங்கள். ஓகேங்களா? வீல் நட்டை டைட் பண்ணும்போது சேஃப்டி முக்கியம். ஏன் அப்படின்னா சில பேர்லாம் ரெண்டு முறை தான் டைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பேசிவிட்டு வேறு விஷயத்த பேசிவிட்டு அப்படியே விட்டுறாங்க. இதனால் வந்து நிறைய ஆக்சிடெண்ட் ஃபேஸ் பண்ணியிருக்கேங்க. ஆக்சுவலாக நான் பார்த்துருக்கேன். வீல் நட்டை வந்து பேசிகிட்டே டைட் பண்ணால் விட்டுறாங்க. அப்புறம் பாதி வழியில் வந்துட்டு வீல் நட் லூஸ் ஆகிடுச்சு, மரம் போயிடுச்சு அப்படின்ட்டுலாம் வரக்கூடாது. அதனால் வீல் நட்டை டைட் பண்ணும்போது டைட் பண்ணிட்டு வேறு எந்த விஷயமா இருந்தாலும் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதுக்கப்புறம் நம்ம ஸ்டெம் அமுத்தி பிடிச்சிட்டு தான் நம்ம வந்து இந்த 12 13 ரிங்ஸ் போட்டு இந்த லூஸ் விட்ட பார்த்தீங்களா ஸ்டெம்மு கீழே ஸ்டெம்மை டைட்டாக பிடிக்கிறக்காக இந்த வந்து 12 13 2 சைடும் வந்து ஃபுல்லாக டைட் பண்ணிக்கணுங்க. இந்த லூஸ் விட்டால் மட்டும்தான் ஸ்டெம்மு நமக்கு கீழே இறங்கும். மேலே இருக்கிற நெட்டை கழட்டிட்டு இந்த நெட்டை லூஸ் விட்டால் மட்டும்தான் நமக்கு ஸ்டெம்மே கீழே இறங்கி வரும். ஓகேங்களா? ஸ்டெம்மு கீழே இறங்காமல் பிடிச்சிக்கிறக்காக இந்த 13 சைஸ் 14 சைஸ் நட்டு மேலே இருக்க நட்டுமே கீழே இப்போ டைட் பண்ண நட்டும் தான் வந்து நம்ம ஸ்டெம்மை வந்து அப்படியே ஸ்டேபிளாக பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் 32 mm நட்டை வந்து டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிட்டு தான் நம்ம ஹேண்டில் லூஸ்ன்னு செக் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம் எப்படி இருக்குது ஹேண்டில் அப்படின்னு. ரொம்ப டைட்டாக இருந்தால் லூஸ் பண்ணணும். அதாவது கீழே இருக்க ஒரு நட்டு ஹப்புக்கு போட்டோம் பார்த்திங்களா, அந்த நட்டை லூஸ் பண்ணணும். அந்த நட்டு தான் இப்போ ஹேண்டில் செக் பண்ணலாம். ரொம்ப இவ்வளோ லூஸாக இருக்குங்க. நீங்கள் இப்போ லைட்டாக கை விட்டிங்கன்னா கூட ஹேண்டில் சடனாக திரும்பிடும். இவ்வளோ லூஸ் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. லைட்டாக ஏரில் லைட்டாக மூமெண்ட் இருக்குது, சடனாக மூமெண்ட் ஆகுங்க. சென்டர் போயிட்டு சடனாக மூமெண்ட் இருக்குது. இப்படி இருந்தால் வண்டி நமக்கு ரெகுலராக பிடிச்சிட்டே ஓட்டிகிட்டே இருக்கணும். ஒரு துளி திரும்பக்கூடாது. இப்போ வந்து எகைன் லூஸ் விட்டு 32 mm நட்டை வந்து லூஸ் விட்டுக்கலாம். மேலே இருக்கிற 32 mm நட்டை லூஸு விட்டுட்டு கீழே இருக்கிற நட்டை வந்து டைட் பண்ணுங்கள். ரிஞ்ச் போட்டு டைட் பண்ணும். ஏன் அந்த நெட்டுக்கும் இதுக்கும் வந்து கேப் இருக்கனால தான் நமக்கு ஹேண்டில் வந்து சேக் வந்து அதிகமாக இருக்குது. சீக்கிரம் வந்து சடனாக திரும்பிடுது. அதனால் கீழே இருக்கிற ரிஞ்ச் போட்டு கீழே இருக்கிற அந்த நெட்டை வந்து டைட் பண்ணிக்கலாம். இதே டைட் பண்ணுங்கள். கீழே டைட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். இருந்தாலும் அதை பண்ணால் மட்டும்தான் நம்ம ஹேண்டில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக பண்ண முடியும். கேப் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸ்பேனர் போடுறக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். டைட் பண்ணிக்கங்க. ஏன் டைட் பண்ணுறோம் அப்படின்னா ஹேண்டில் ரொம்ப லூஸாக இருக்குது. அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறக்காக தான் கீழே இருக்கிற நெட்டை டைட் பண்ணிட்டு மேலே இருக்கிற நெட்டை வந்து டைட் பண்ணும்.
ஓகேங்களா. இப்போ டைட் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் 32 mm ஃபுல் டைட் வைக்கணுங்க. நீங்கள் லைட் டைட்டெல்லாம் வச்சிடாதீங்க, ஃபுல் டைட் இருக்கணும். ஃபுல் டைட் பண்ணிவிட்டு இப்போ ஹேண்டில் செக் பண்ணுவோம். நம்ம மேலே அந்த பிளாக் கலர் கேப் போடணுங்க, மறந்துடாதீங்க. இப்போ செக் பண்ணலாம் பாருங்கள். இப்போ கொஞ்சம் டைட் ஆகிடுச்சா? அப்போ இருந்ததுக்கு இப்போ வந்து கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். மெதுவாக மூமெண்ட் வந்து கொஞ்சம் மெதுவாக இருக்கும் பாருங்கள். சென்டரில் நின்று கூட மெதுவாக வரும். ஆனால் அப்ளை வந்து சடனாக வந்துருச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் ஓகே. லைட்டாக வந்து எது பண்ணாலும் திரும்பிடுங்க. அதனால் திரும்பாமல் இருக்க, மெதுவாக திரும்புறதுக்காக தான் நம்ம இது பண்ணுறோம். சில பேர்லாம் இன்னும் டைட்டாக வச்சுடுவாங்க. அது கை வலி பிடிச்சிடும், ஷோல்டர் பெயின் வந்துடும். ஓகேங்களா, அவ்வளோதாங்க. வீடியோ முடிஞ்சது. ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டூ சப்போர்ட்.